வாங்குறப்ப வேல்யூ ஆஃப் ஃபீன்னு ஒன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து என்னது, அது எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க, எதுக்கு சார்ஜ் பண்றாங்கன்ற விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃபீனா என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடு வாங்குறப்ப பேங்க்காரங்க தான் லோன் கொடுக்குறாங்க. இந்த லோன் கொடுக்கறதுக்கு இதோட மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு செக் பண்றதுக்கு வேல்யூ ஆஃப் ஃபர்ம்னு ஒன்னு இருக்கும். இந்த ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செக் பண்ணி இதான் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு வந்து பேங்க் கிட்ட கொடுப்பாங்க. பேங்க் இதை வச்சுதான் நமக்கு லோன் கொடுக்கலாமா இல்லையான்ற ஒரு தீர்மானத்துக்கே வருவாங்க. செகண்ட், இந்த வேல்யூவேஷன் ஃபீ வெறும் சப் சேல் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். சோ புது வீடு வாங்குறவங்க வருத்தப்படுவாங்க. அப்பனா இந்த வேல்யூவேஷன் ஃபீ எல்லாம் நான் தான் கட்டணுமா? சரி ரைட், நான் கட்டுறேன், பிரச்சனையே இல்ல. ஆனா இது எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியலனா எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வழக்கம் போல இதை பத்தி சொல்றதை விட காட்டிடலாமே, வாங்க பார்க்கலாம். சீலாப்னா இந்த ஆப்ஸை நீங்க ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த ஆப்ஸை பத்தி பேசியிருக்கோம். அப்படி நீங்க ஒரு வேலை பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, இப்ப பண்ணிக்கிங்க. இப்ப இந்த ஆப்ஸை திறந்த கைடு இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதுல வேல்யூவேஷன் ஒரு காலம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி பிரைஸை போடலாம். உதாரணத்துக்கு 450,000 வச்சுக்கோமே. நீங்க இதை போட்டுட்டு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸோட சேர்த்து நீங்க எவ்வளவு கட்டுவீங்க அப்படின்ற டீடைல் இதுல வந்துடும். இதுக்கப்புறம் வேல்யூவேஷன் கொஞ்சம் கூட குறவுன்னு போட்டா கூட இப்ப உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம அனுப்பாம வேற யாருமே அனுப்ப மாட்டாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். பாய்.